வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்முறைனா என்ன? குடும்ப வன்முறையோட எத்தனை வகைகள் உள்ளன? டைப்ஸ் ஆஃப் domestic violence. There are 5 types. First one, physically, mentally, sexually, economically, and the dowry. அதாவது 5 வகை. முதல்ல உடல் ரீதியான கொடுமை, இரண்டாவது மன ரீதியான கொடுமை, மூணாவது பாலியல் ரீதியான கொடுமை, நாலாவது பொருளாதார ரீதியானது, அஞ்சாவது வரதட்சணை சம்பந்தமான. 5 வகையான டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்ப வன்முறைகள். குடும்ப வன்முறைனா என்னன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெண்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கான விஷயங்கள் இல்லை, உங்களுக்கு உங்களை பெண்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எத்தனையோ இருக்கு. குடும்பத்துல வாழக்கூடிய பெண்கள் நீங்க தான் குடும்பம். குடும்பம் தான் நீங்க. பெண்கள் இல்லைன்னா குடும்பம் இல்லை. குடும்பம்னாலே பெண்கள் தான். உங்களுக்கான பாதுகாப்பு முக்கியம். உடல் ரீதியானா உங்களை அடிச்சாலோ கொடுமைப்படுத்தினாலோ இது அப்படின்னா நீங்க முந்தைய காலகட்டங்கள் எப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வேற வழியில தாலி கட்டிட்டா வாழ்ந்துட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இருந்திருப்போம் இல்லை இருந்திருப்பாங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது கிடையாது. ஆனா பொறுத்து போகணும், குடும்பத்துல பொறுத்து போகணும். அது ஒரு கதை. அடிச்சுட்டாங்க வேற வழியில நம்ம ஆடணும். நமக்கான சட்டப்படியான தீர்வு என்ன? சட்டம் பெண்களுக்கு மிகப்பெரிய வழிமுறைகளை, அதிகப்படியான வழிமுறைகளை கொடுத்துருக்கு. நீங்க சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக. சரிதானா? சட்டம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், சரியா தான் சட்டத்தை பயன்படுத்துறோமா? சட்டம் நமக்கான தீர்வுகள் நிறைய கொடுத்துருக்கு, நமக்கு வழிமுறைகள் நிறைய கொடுத்துருக்கு, பாதுகாப்பு கொடுத்துருக்கு. அப்படிங்கிறதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துட்டு நம்ம ஒரு தவறான வழிமுறைகளுக்கு போய் ஒரு விஷயங்கள் செய்யக்கூடாது. சட்டத்தை சரியான வழிமுறையில பயன்படுத்தணும். சட்டத்தை சரியான வழிமுறைகளை பயன்படுத்தினாதான் சட்டம் உங்களுக்கு உதவி புரியும். சரிதானா? அதே போல முந்தைய காலகட்டங்கள்ல சுதந்திரத்துக்கு முன்பா இருக்கட்டும், இல்லை 1980 காலகட்டங்களுக்கு முன்பா இருக்கட்டும், குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பா நம்முடைய தென் மாவட்டங்கள்ல பொம்பளை பிள்ளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நீங்க இதுல இருக்கிறதுல மெஜாரிட்டி பெண்கள் தான். எல்லாரும் வந்திருக்கேன்னா நம்ம அந்த கண்டிப்பாக தாண்டி தான் வெளியே வந்திருக்கோம். அதுல இருந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கு கீழ் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா இது வீட்டுக்கே ஆகாது, குடும்பத்துக்கே ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை தாண்டி நீங்க இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ், அதாவது மக்களுடைய மனநிலை ஒரு கலைக்கு இருந்தாலும் அது ஒரு கலைக்கு தான். ஆனா சட்டம் தான் அப்படி ஒரு கண்டிப்பாக ஊற்றி கொள்ற அந்த ஒரு முறையை கட்டுப்படுத்துறது சட்டம் தான். சட்டத்தின் வாயிலாக மட்டும்தான் அது நிறுத்தப்பட்டுச்சே ஒழிய வெறுமன மனநிலை மட்டும் அல்ல. சரிதானா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க வந்ததுனாலதான், கண்டிப்பால இருந்து தப்பி வந்ததுனாலதான் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஆமா தானே? சரிதானே? அதனால ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடும் சார் சொன்னது போல சோசியல் மீடியாக்கள்ல எதை நம்ம பகிரணும், எது நமக்கானது, எதை நம்ம பார்க்கணும், நம்ம யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும், டேபா இருக்கட்டும், கம்ப்யூட்டரா இருக்கட்டும், நம்மளுடைய ஆன்லைன் வெப்சைட்ஸா இருக்கட்டும், நம்ம பெண்கள் தொழில் பண்ணலாம். தாராளமாக தொழில் முனைவோர் எவ்வளோ பேர் இருக்காங்க. தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தொழில் பண்ணலாம். விஷயங்கள் நீங்க படிக்கிறீங்க, படிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சர்ச் பண்றீங்க. மொபைல் கூகுள தட்டினோடனே நல்ல விஷயங்கள் மட்டும் வரும்போதா எல்லா விஷயங்களும் வரும். உதாரணமா ஒரு விவசாயம் பண்றோம், ஒரு பயிர் நம்ம பயிரிடுறோம். அந்த பயிர் மட்டும் முளைக்குமா? களைகளும் சேர்ந்துதான் முளைக்கும். பயிரை விட களைகள் தான் அதிகமா முளைக்கும். களைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. களைகளை நீங்க எடுத்தா மட்டும்தான் பயிர் செழிச்சு வளரும். தீமையை நீங்க விளக்குனா மட்டும்தான் நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி போகும்போது நம்ம எல்லாரும் பார்க்கறாங்க, நம்மளும் ஒரு தடவை அதை பார்த்துட்டு என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு போற ஒரு விஷயம்தான்
நம்மளை கெட்ட வழியில ஒரு ஆகாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடும். அதோடைய முடிவு வந்து பெரிய கேள்விக்குறியா போயிடும். அதை தான் மறுபடியும் சார் சொன்னாங்க, சோசியல் மீடியாவில் நம்ம பகிர்ற விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள் எதுவுமே நமக்கே தெரியாது. நம்ம மொபைலில் தானே இருக்குது, நம்ம லாக் போட்டு தானே வச்சுருக்கோம், பேட்டர்ன் லாக் போட்டு தானே வச்சுருக்கோம், அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு தானே வச்சுருக்கோம், வெளியே தெரியாது, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கடந்து போயிருங்க. எல்லாமே மேலே இருக்க ஒருத்தன் பார்த்துட்டுருக்காங்க, மேலே இருக்க பார்த்துட்டுவாங்கிற மாதிரி அங்கே ஒருத்தன் கூகுள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரிதானா? அதனால ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் கவனமாக செயல்படுத்தணும். டொமஸ்டிக் வயலன்ஸை பொறுத்த வரைக்கும், குடும்ப வன்முறைகளை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு உங்கள் வீட்டில், அதாவது ரிலேஷன்ஸில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க வந்து இதுக்கு என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு தீர்வு தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க, உட்காந்து முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு தப்பான ஒரு கைடன்ஸில் போதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்குலாம் வந்து அவங்க உங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் அப்படியே தாராளமாக பண்ணலாம். சட்டம் இப்படி வழி கொடுத்துருக்கு, சரியா? நீதிமன்றத்தில் அதுக்கு தனியாக இலவச சட்ட உதவி மையம் இருக்கு. அங்கே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ அட்வொகேட்ஸை தேவைப்பட்டால் ஜென்ஸ் ஆண்கள்கிட்ட வழக்கறிஞர்கள்ட்ட, ஆண் வழக்கறிஞர்கள்ட்ட வரதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை பெண் வழக்கறிஞர்களை பார்த்து நீங்கள் வந்து அதை கன்சல்ட் பண்ணி என்னங்கிறது கேட்டுக்கலாம். சட்டத்தில் உங்களுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. சரிதான்? டவுரி ப்ராஹிபிஷன், வரதட்சணை தடுப்பு, அதாவது வரதட்சணை தடுக்கிறது வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வரதட்சணைங்கிறது வந்து வேற மாதிரி கொண்டு வரதட்சணை கேட்கலாம், அந்த பையனுக்கு குறைபாடா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த விஷயத்துக்கே நீங்கள் போக வேண்டாம். வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னா முடியாது, முதல்ல நீங்க சொல்லிடணும், ஸ்ட்ராங்காக சொல்லிடணும். முடியாது, அது வந்து நான் ஆடு மாடோ ஒரு பொருளோ கிடையாது வரதட்சணை வாங்கிறதுக்கு. வரதட்சணைன்னா என்ன? என்னை விற்கிறதுக்கு சமம். அந்த விஷயத்துலேயே நீங்கள் அது அந்த